பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. பெண்களுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பில்லை. கோவை மாதிரி ஒரு நகரத்திலேயே இந்த அளவிற்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சொல்வதற்கே எனக்கு வேதனையாக இருக்கிறது. நிர்வாணமாக தூக்கி வீசப்பட்டு இருக்கிறாள். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை நிர்வாணமாகி கொண்டிருக்கிறது. என்ன நிவாரணம் பெண்களுக்கு என்று நாங்கள் கேட்கிறோம். வீட்டில் பெண்களை வெளியே அனுப்பிவிட்டு வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இன்று இருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்த சூழ்நிலையை போல ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காந்தி சொன்னார், சுதந்திரம் அடைந்த பின்பு உடல் முழுவதும் நகையை போட்டுக்கொண்டு ஒரு பெண் தனியாக நடக்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு தோழனோடு கூட நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. விரட்டி அடித்து அவர்களை காயப்படுத்திவிட்டு அந்த பெண்ணை காயப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எனக்குள்ள கவலை என்ன என்றால், அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் முதலமைச்சர் அவர்கள் நாம எப்படி வெற்றி பெறணும்னு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. நான் கேட்குறேன், இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு சர்வ கட்சி கூட்டம் போடுறீங்களே, பெண்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கூட்டம் போடுறீங்களா? அதிகாரிகள் கூட்டம் போடுறீங்களா? உடனே கோயம்புத்தூர்ல உள்ள அதிகாரிகளை முடுக்கி விட்டுருக்கீங்களா? போலீஸ்காரங்க எல்லாரையும் ஓட விட்டு தேடுறாங்களாம். அவரை சுட்டு பிடித்தாங்களாம். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற சூழ்நிலை எல்லாம், நீங்க ஒன்றும் சுட்டு பிடிக்க வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் நாங்கள் எல்லாருமே துப்பாக்கி வச்சிருக்க சூழ்நிலை, நாங்களே சுட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. அராஜகமாக பேசணும்னு நினைக்க வேண்டாம், அவசியமா இன்னைக்கு இருக்குது. கத்தியோ மிளகா பொடியெல்லாம் உங்களுக்கு பத்தாது, கத்தியோ துப்பாக்கியோ வச்சுதான் சுடணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நீங்க என்ன சுட்டு பிடிக்கிறது? அவன் கெட்டதுக்கு எல்லாம் பண்ணிட்டு போவான், அவனை சுட்டு பிடிக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு கொடுக்க முடியாதா ஒரு அரசாங்கத்தினால? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதே மாதிரி இன்னைக்கு மத்திய உள்துறை தகவலின்படி 2023க்கு அப்புறம் 2024 ஏறி இருக்கு. 2025 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது. போஸ்கோவினால் பதிவுப்பட்ட குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இதற்கு காரணம் போதை, டாஸ்மாக். நான்